ஸோ பிரெக்னென்ட் விமன் அப்படிங்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா? பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஹெட் இன்ஜுரிஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க டாக்டர்? உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வயிறு ரொம்ப பெருசா இருக்கும்போது வந்து அவங்களோட கெயிட்டே கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால வந்து தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஃபால். சரிங்களா? வீட்ல நடக்கும்போது ஒரு மாரி இந்த கெயிட் மாறதுனால வந்து அவங்க டக்குன்னு கொஞ்சம் கீழ ஸ்லிப் ஆகி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஹெட் இன்ஜுரிக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனை விட சிடி ஸ்கேன் இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிடி ஸ்கேன் வந்து இட் இஸ் ரேடியேஷன் ப்ரொடியூசிங் இன்வெஸ்டிகேஷன்னால பிரெக்னன்சில வந்து அது பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ராண்டிகேஷன். ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 வீக்ஸ் டு 12 வீக்ஸ்ல வந்து நம்ம வந்து சிடி ஸ்கேன் பண்ணக்கூடாது. அப்ப வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சிவியர் ஹெட் இன்ஜுரி, இவங்களுக்கு வந்து பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிடலாம். இதுவே ஒரு லேட் ட்ரைமஸ்டர்ல வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் பதில் எம்ஆர்ஐ பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா வயர்ல மட்டும் நம்ம வந்து ஒரு லெட் ஷீட் மாதிரி ஒன்று கவர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சிவியரா இருக்கா, ஹெட் இன்ஜுரி மைல்டா இருக்கா, மெடிக்கல் மேனேஜ்மெண்டா, சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்டா நம்ம பார்த்துக்கலாம். சைமல்டேனியஸ்லி நம்ம பேபியோட வெல்பீயிங் நம்ம செக் பண்ணுவோம். அப்டாமினல் ஸ்கேன் பண்ணி பேபி வந்து வயபிளா இருக்கா, பேபிக்கு போற பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கா, பேபி ஆர்கன்ஸ்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நியூரோசர்ஜன் வித் கைனகாலஜிஸ்ட் கம்பைனா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்கம் பெட்டரா இருக்கும்.